ஒரு சின்ன கிராமத்தையும், அந்த கிராமத்துல இருக்கிற சாதாரண மனுஷங்கள பத்தியும், திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு நாவல். இந்த நாவலுடைய முக்கியமான பாத்திரங்கள முதல் 3 அத்தியாயங்கள்லயும் நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ச்சிய இன்றைய பகுதியில பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய அச்சமே நரகம் என்ற நாவலை வாசிச்சுட்டு இருக்கோம். முதல் 3 அத்தியாயங்களை முந்தின பகுதியில் கேட்டீங்க. அடுத்த 3 அத்தியாயங்களை இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 4. அது பங்குனி மாசம். களங்கள்ல பறிச்சு போட்ட மிளகா பழங்கள் பெரிய பெரிய வட்டமா சதுரமா காஞ்சிக்கிட்டு இருந்தது. பொட்டல் களத்துல ரத்த சிவப்பா விரிஞ்சு கிடக்கிற மிளகா பழங்கள் வெயில் பட்டு மின்னி எதிரொலிச்சுது. ரத்த நிறத்துல கிடந்த அந்த மிளகா பழங்களோட மின்னலை ரசிக்க முடியாத பயத்தோட கூரை நிழல்ல ஒத்தையா உட்கார்ந்திருந்தான் சிறுவன் வசந்தன். அவனோட பக்கத்துல பைக்கட்டு. முற்றின காலையில வெயில் உக்கிரமா இருந்தது. வசந்தன் 4ஆம் கிளாஸ் முழு பரீட்சை முடிச்சு 5ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டான். ஆனா அதை அடுத்து என்ன பண்றது? இன்னைக்கு 5ஆம் கிளாஸ் போகணுமே. அதை நினைச்சாலே வயித்துல புளிய கரைச்சுது. புலி வாயில நுழைய போற மாதிரி ஒரு மிரட்சி நடுக்கும். பள்ளிக்கூடம் போறதையே நிறுத்திடலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவனுடைய மனசுல கிலி படர்ந்திருந்தது. இப்ப இவனை தேடி பையங்க வந்துருவாங்களோ, இல்ல வாத்தியாரே வந்துருவாரோ நினைக்க நினைக்க திக்கு திக்குன்னு இருந்தது அவனுக்கு. மிளகா பழத்தை மேய வந்த கோழிகளை பொடி பொடி கல்ல எடுத்து எரிஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன். வந்து உட்கார்ந்த மைனாக்களும் பதறி போய் வீச்சுன்னு பறந்துகிட்டு இருந்தது. இந்த மிளகாப்பழம் காய்க்கிற காலத்துல மைனாக்களுக்கும் கோழிகளுக்கும் அதுதான் தீனியா இருக்கும். பறவைகளை விரட்டி விரட்டி கல்லெறிகிற விளையாட்டுல மனசு லயிச்சு போய் கிளிய மறந்து உற்சாகமும் குதூகலமுமா சொக்கி போயிருந்த நேரத்துல அவன் முதுகுல சுரீர்னு ஒரு நெருப்பு மின்னல் விழுந்தது. திரும்பி பார்த்தா பருத்தி குச்சியோட ஐயா ஆவேசமா அடி உதட்ட கடிச்சுக்கிட்டு அடின்னா அடி, அப்படி ஒரு அடி பின்னி எடுத்துட்டாரு. நெருப்பு கங்குல விழுந்த பிஞ்சு குஞ்சா துடிச்சு அலர்னான் அவன். பிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடினான். வீட்டுக்கு போய் பார்த்தப்போ உடம்பெல்லாம் பருத்திமார் குச்சியும் ஆத்திரமும் சேர்ந்து நடத்தின விளையாட்டு வரிசை வரிசையா ரத்த தடமா தெரிஞ்சுது. ஐயாவுக்கு இன்னும் ஆத்திரம் தீரல. ராஸ்கல், போயிட்டியா? போ, எங்க போயிருவ? இரு இரு, நான் வாரேன். தலைமுறை தலைமுறையா வண்டி மையும் கட்ட விரலுமா மல்லு கட்டி குருட்டி அளவுகளா சீரழியிறோம். இந்த ஒரு பயலையாச்சும் படிக்க வச்சு கண்ணை திறந்து விடலான்னு நினைச்சா படுவா, நீயும் கோணக்கால் சாத்திக்கிட்ட அலையிற. பள்ளிக்கூடம் போய் படிக்கிறதுக்கு மேல் வலிக்குதோ? இரு வாரேன், தொலிய உரிச்சு காய போடுதேன். தன்னோட வம்ச கனவு சிதைகிறத தாங்க மாட்டாத குமுறலோட ஒத்தையானுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாரு ஐயா. சட்டை கலந்த வசந்தனோட முதுகுல வரி வரியா ரத்தக்கீரல்கள் தெரிஞ்சுது. தொட்ட உடனே சுரீர்னு காந்துச்சு. வீறிட்டு அழுதான் அவன். அம்மாவுக்கு பார்க்க பார்க்க அழுக வெடிச்சுக்கிட்டு வந்தது. தலையில அடிச்சுக்கிட்டு கதறினா அவ. அழுகையும் கண்ணீருமா உடஞ்சு போய் கிழிஞ்ச காகிதமா உட்கார்ந்திருந்தா. ஐயோ பாதரவே, இப்படியும் ஒரு மனுஷன் அடிப்பானா? என் புள்ளைய இப்படி கொன்னு இருக்கானே பாவி அப்படின்னு கதறினா. அன்னைக்கு அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் கடும் சண்டை. வீடு முழுசும் வசவும் கண்ணீருமா உணர்ச்சி வைக்க. நேரம் ஆக ஆக ஆத்திர வசவுகள் புலம்பலா தனிய, ஒருத்தர் விருப்பம் ஒருத்தருக்கு தெரிய, 2 பேருடைய கவலைகளும் ஒரே விஷயம்தான்னு புரிஞ்சுது. உணர்ச்சிகள் சமனப்பட்டு 2 பேருடைய கனவுகளும் வசந்தனோட எதிர்காலமும் படிப்புந்தான்னு ஒருமனப்பட்டு கவலைப்பட்டாங்க அவங்க. சாயங்காலம் சாம்பிராணி போட்ட தேங்காய் எண்ணெயை சுட வச்சு வசந்த உடம்புல இருந்த புண்ணுல போட்டுக்கிட்டே வசந்தங்கிட்ட, ராசா என் செல்லம் கண்ணு அப்படின்னு குழஞ்சா அவங்க அம்மா. ஏண்டா பள்ளிக்கூடம் போகல அப்படின்னு கெஞ்சலும் தாங்கலுமா கேட்டா. வசந்தன் ஒரே பிடிவாதமா கத்தி சாதிச்சான். நான் பள்ளிக்கூடம் போகவே மாட்டேன். அடம் பிடிச்ச அவனோட மறுப்புகளை எல்லாம் பொறுமையோட ஏத்துக்கிட்டு பாச குழைவோட காரணம் கேட்டா அவங்க அம்மா. வசந்தன் கசிஞ்சு போனான். அஞ்சாப்பு வாத்தியார நினைச்சாலே பயமா இருக்குமா, அடி கொன்னுருவாரு அப்படின்னு சொன்னான். இதுதான் காரணமா? அப்ப சரி, நீ இனிமே பள்ளிக்கூடமே போக வேண்டாம் என்ன ராசா அப்படின்னு கேட்டா அவங்க அம்மா.
அம்மான்னா அம்மா தான். நல்ல அம்மா. அம்மா தன்னை புரிஞ்சுக்கிட்டாங்கிற சந்தோஷம் வசந்தனுக்கு. ஸ்கூலுக்கு போக வேண்டான்னு அம்மா சொன்ன உடனே, ஆகட்டும்மா அப்படின்னு குதூகலமா சொன்னான் அவன். அவனுடைய மனசுக்குள்ள விசில் அடிச்சு கும்மாளம் போடுற உணர்வு. ஆனா, அம்மா அன்னைக்கு சாயங்காலமே அஞ்சாப்பு வாத்தியார் ரத்தினவேலுவை பார்த்து விவரம் பூராவையும் விலாவாரியா சொல்லி, ஒத்த புள்ளையா, அதாச்சும் படிச்சு முன்னுக்கு வரணுங்கிறது தான் எங்க ஆசை அப்படின்னு கண்ணீர் வடிச்சிருக்கா. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை லீவு. சக சிறுவர்களோட சுதந்திரமா ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருந்தான் வசந்தன். ஊர்க்கணத்தை சுத்திக்கிட்டு ஓடின குட்டை மாரியப்பனை பிடிக்கிற வெறியில மூச்சு பிடிச்சுக்கிட்டு வசந்தன் ஓடினப்போ கிணத்து திட்டுல உட்கார்ந்திருந்த ஒரு உருவம் இவனை கொத்தா பிடிச்சு நிறுத்துச்சு. திமிரிக்கிட்டே திரும்பி பார்த்த வசந்தனுக்கு பயத்துல ஒண்ணுக்கே வந்துருச்சு. ட்ரௌசர் சொத சொதன்னு நனைஞ்சு போயிருச்சு. அங்க இருந்தது வாத்தியார் ரத்தினவேலு தான். கதர் வேட்டியும் கதர் துண்டுமா உட்கார்ந்திருந்தாரு. பயத்துல நாக்கு ஒட்டிக்க, இதயம் தடக் தடக்குன்னு துடிக்க, அழுறதுக்காக அவனோட வாய் கோணிக்கிட்டு இருந்தது. அவனோட சின்ன கண்கள்ல மிரட்சியோட தவிப்பு. ரத்தினவேலு திகைச்சு போனாரு. வசந்தனோட முகத்துல தெரிஞ்ச அந்த பயத்தை பார்த்து அவருடைய இதயத்துல ஏதோ ஒரு மூலையில குற்ற உணர்வோட முள் உறுத்தல், ரத்த கசிவு. ஏண்டா என்ன கண்டு இப்படி பயந்து சாகுறீங்க? என்ன கேவலப்படுத்துறதுக்கா அப்படின்னு சுய பச்சாதாபத்தோட கேட்டாரு அவரு. வசந்தனுக்கு ஒரே புதிரா இருந்தது. இவரை பார்த்து பயப்படுறதா பரிதாபப்படுறதா? அவன் ஆச்சரியப்படுற மாதிரி அவர் குளிர்ந்த வார்த்தைகளா பேசினாரு. ரொம்ப மிருதுவா பேசினாரு. அவனுக்கு முன்னால நின்னுகிட்டு இருந்த அந்த நல்ல மனசை பார்த்து அவனுக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏலே, நான் அடிக்கத்தாண்டா செய்றேன். எதுக்கு? நீங்கெல்லாம் நல்லா படிச்சு ஒழுக்கமாகி முன்னுக்கு வரணும்னு தானே? பட்டிக்காட்டு பிள்ளைக படிப்புக்கு லாயக்கு இல்லைன்னு முத்திர குத்தி வச்சிருக்கிற பட்டணத்து மேதாவிக மூக்க நாம உடைச்சு காட்டணும் தானே? என்னை பார்த்து பயந்து நீங்க ஓடுறதுக்காகவா அப்படி அடிக்கிறேன்? படிப்புக்கு தலை முழுகிறதுக்கா அப்படி அடிக்கிறேன்? ஆடு குட்டிகளை மேய்ச்சு காடு கரைகள்ல நீங்க சீரழியறதுக்கா அடிக்கிறேன்? அவர் சொன்ன விஷயம் எதுவுமே அவனுக்கு விளங்கல. எல்லாமே மாயத்தை போல இருந்தது. ஆனா ஒண்ணு மட்டும் அவனோட உள் மனசுக்கு புரிஞ்சுது. ரத்தினவேலு வாத்தியார் ராட்சசம் இல்ல. ஒரு தாய்கிட்ட நின்னு கெஞ்சி பேசுற ஒரு சிறுவனுடைய குழைவ அவரோட குரல்ல அவனால உணர முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வசந்தன் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போனான். 5ஆம் வகுப்புல முதல் மாணவனா மானிட்டரா இருந்தான். ஒரு அடி கூட அவன் ரத்தினவேலு வாத்தியார்கிட்ட படல. அவனோட விஷயத்துல வாத்தியார் கூடுதல் கவனம் செலுத்தினாரு. 6ஆம் வகுப்புலையும் 7ஆம் வகுப்புலையும் ஏதாவது ஒரு பீரியட் எடுக்க வருவாரு. 8வது படிச்சு முடிச்ச வருஷத்துல வசந்தன் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த தொடக்க பள்ளி உயர்நிலை பள்ளியா மாறுச்சு. அதனால உள்ளூர்லயே எஸ்எஸ்எல்சி முடிச்சான் வசந்தன். கிராமத்திலேயே எஸ்எஸ்எல்சி முடிச்சு ஒரு பாமரனா திசை தெரியாம அவன் குழம்பி கிடந்தப்போ அவனை மடக்கி பிடிச்ச ஒரே கேள்வி, இனி என்ன செய்யறது அப்படிங்கிறது தான். அதுக்கும் ரத்தினவேலு வாத்தியாரே உதவி செய்தாரு. ஐடிஐ படிக்கும்படி வழிகாட்டினாரு. ஐடிஐனா எங்க போக, எப்படி போக, என்ன வழின்னு புரியாம இருட்டுக்குள்ள தள்ளாடின வசந்தனுக்கு ஒளிக்கீற்றா அவரே வந்து வெளிச்சம் காட்டினாரு. அவரே அக்கறையோட தெரிஞ்சு தன்னோட மகனுக்கு செய்யற அக்கறையோட பாடுபட்டு ஐடிஐல சீட் வாங்கி அவனை சேர்த்து விட்டாரு. அப்பதான் அவங்க ஊர்ல சிமெண்ட் ஆல கர்ப்பமாகி ஒரு பிரசவத்துக்கு தயாரான நிலையில இருந்தது. இவன் ஐடிஐ முடிச்ச வருஷத்துல தான் அஸ்பெஸ்டாஸ் கம்பெனி அந்த ஊர்ல குட்டியா அறிமுகமாச்சு. அந்த கம்பெனியிலேயே இவனுக்கு வேலையும் கிடைச்சிருச்சு. எல்லாருக்கும் ஊருக்கும் சிம்ம சொப்பனமாய் இருந்த வாத்தியார் ரத்தினவேலு வசந்தனுக்கு ரட்சகனா இருந்தாரு, குலதெய்வமா இருந்தாரு. ஆனா அவருக்கே அவன் வில்லனாக போறாங்கிறத அவன் கண்டானா என்ன? ஒரு குலதெய்வத்துக்கு பக்தனே பகைவனா? கண் விழிச்சு பார்த்தப்போ மணி 5:10. விடிஞ்ச மாதிரியே தெரியல. கனத்த இருட்டு கட்டுக்கொலையாம இருந்தது. பூங்கிழி பல்ல தேய்ச்சு முகத்தை கழுவுனா. அப்பா கட்டில படுத்திருந்தாரு. முறையா மடிச்சு விரிச்சிருந்த போர்வை, உர போட்ட தலையணைக்கு மேல 2ஆ மடிச்சு போட்ட துண்டு, கட்டிலுக்கு பக்கத்துல மர ஸ்டூலு, அதுல மூடி வச்ச தண்ணி சொம்பு. அப்பாவுக்கு எல்லாம் தெளிவா இருக்கணும், சுத்தமா ஒழுக்கமா இருக்கணும். எப்பவும் எதுலையும் எல்லாத்துலயும் ஒழுக்கம் இருக்கணும் அவருக்கு. ஒழுக்கம்தான் மனுஷ லட்சணம். குரங்குல இருந்து மனுஷன் விலகி நிக்கிறதே இந்த ஒழுக்கத்தால தான். ஒழுக்கம்தான் குகையை வீடாக்கி மாளிகையாக்கிச்சு.
மிருக உறவை அழிச்சு அக்கா தங்கச்சி பொண்டாட்டி அண்ணி அத்தைன்னு உறவுகளுக்கு அர்த்தம் கொடுத்தது. ஒழுக்கம்தான் கலை இலக்கியம் சயின்ஸு எல்லாமே. சகலமும் முட்டி மோதி ஒட்டி உரசி உலக வாழ்க்கை முழுசும் ஒரு நேர்கோட்டில் இயங்குறதே இந்த ஒழுக்கத்தால தான். ஒழுக்கம்தான் மனுஷனோட அடையாளம். அந்த அடையாளம் தவறிட்டா நாமெல்லாம் மனுஷ உருவில் நடமாடுற மிருகமாயிருவோம். இப்படியே அவர் ஒரு தத்துவமே சொல்லுவாரு. அதை எல்லா கோணங்கள்லையும் நிரூபிப்பாரு. பிரபஞ்ச வெளியில எல்லா கோள்களும் அதுக்குரிய ஒழுக்கத்துல இயங்குறதுனால தான் ஒன்ன ஒன்று முட்டிக்காம நாள் கிழமை மாசம் வருஷங்கிற கணக்கே வருது. கணிதத்துக்கான அடிப்படையே எண்களோட ஒழுக்கம்தான். மொழியோட ஒழுக்க நெறிதான் இலக்கணம். இப்படி அடுக்கிக்கிட்டே போவார் அவரு. மனித வாழ்க்கையோட மூலாதாரமான அடிப்படையே ஒழுக்கம்தான் அப்படின்னு பிசுறு இல்லாத ஒழுக்கமா விளக்குவாரு. அப்படி அவர் பேசும்போது அப்பா ஒரு சாதாரண கிராமத்து வாத்தியார் இல்ல, உலகத்திலேயே புதிய தத்துவத்தை கண்டுபிடிச்சு நிர்மாணிச்ச மகத்தான அறிவாளி அப்படின்னு பூங்குழிக்கு தோணும். இந்த பிரமிப்பெல்லாம் சின்ன விஷயத்துல பொசுக்குன்னு போயிரும். அது அப்பாவோட முன்கோபத்துல தான். உருட்டி விழிக்கிற விழி, முரட்டுத்தனமா கேள்வி கேட்டு கொலையை பதற வைக்கிற குரூரம், அதட்டுற கொடூரம், இதெல்லாம் என்ன வகையான ஒழுக்கம்? இதெல்லாம் அப்பாவோட ஒழுக்கம் தவறுன இயல்பு கெட்ட குணக்கேடு இல்லையா அப்படின்னு பூங்குழி நினைப்பா. அப்பா ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பாளர், தத்துவவாதி அப்படிங்கிற பிரம்மாண்டத்தை இந்த சுபாவம் ஒரு முள்ளா குத்தி கிழிச்சிருதே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுவா அவ. அப்பாவோட குரட்டை இல்லாத நிதானமான உறக்கம். நெஞ்சு குழியில வெள்ளையா முடி தெரிஞ்சுது. கைகளை மடக்கி கன்னத்துக்கு அடியில வச்சு ஒரு கழிச்சு நேர்த்தியா படுத்திருந்தாரு அப்பா. அப்பாவுக்குள்ள இன்னொரு முகம் இருக்கு. அன்பாலையும் பாசத்தாலையும் நிறைஞ்சு ஒளி விடுற குளிர்ச்சியான முகம். அம்மா இறந்த பிறகு மறுதாரம் கட்டிக்காம வெறுமையை வரிச்சுக்கிட்டாரு அப்பா. ஒத்த மகளோட எதிர்காலமே மொத்த லட்சியம்னு தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்ட பாசக்கார அப்பா அவரு. பல் தேய்ச்ச பிறகு பிரஷை டப்பால போட்டுட்டு நீராகாரம் குடிச்சா பூங்குழி. முத்தத்தை தெளிச்சு பெருக்க ஆரம்பிச்சா. கிழக்கு வானம் சாம்பலா வெளுத்து கிடந்தது. அதுல ஒத்தையா ஒரு நட்சத்திரம் பளிச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. 3-4 வீடு தள்ளி ஒரு கூரை வீடு. அங்க இருந்து செல்லம் வந்தா. அவளுக்கும் பூங்கிழி வயசுதான் இருக்கும். அவ பூங்கிழியோட சிநேகிதி. ஓடைக்கு போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு கேட்டா. சரின்னு சொல்லி அவ கூட செருப்பை போட்டுக்கிட்டு புறப்பட்டா பூங்கிழி. போற வழியில இருட்டுக்குள்ள இருட்டா எரும மாடுகள் பால் கறக்க பண்ணைக்கு போய்கிட்டு இருந்தது. கண்ணுக்குட்டிகளோட ஆவலும் குதூகலமான விளையாட்டு சத்தம். இருட்டோட முகம் மெதுவா வெளுக்க ஆரம்பிச்சுது. எல்லா வீடுகளோட ஜன்னல்கள்லையும் வாசல் கதவுகள்லையும் பெண்கள் விழிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமா விளக்கு வெளிச்சமும் வேலை சத்தமும் கேட்டுது. பூங்கிழியின் செல்லமும் வீடுகளை கடந்து உழவு புஞ்சையில நடந்து ஓடக்காட்டு வேலிமறைவை நோக்கி போனாங்க. கிராமத்து பெண்களுக்கு இது தினம் தினம் ஒரு அவஸ்தை. வீட்டுக்குள்ள லெட்ரின் கிடையாது, பொது கக்கூசும் இல்ல. இருந்தாலும் பராமரிப்பு இருக்காது. புஞ்ச பொழியில பின்னால் நடந்து வந்த செல்லம் மெல்ல பூங்கிழி கிட்ட கிசுகிசுத்தா. பூங்கிழி, உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டா. என்னது? நம்ம சுப்புத்தாய் மாப்பிள்ள நேத்து செத்து போயிட்டாராம் அப்படின்னு சொன்னான். அட பாவமே, நெசமாவா? பூங்கிழியோட உள்மனசு முழுக்க அதிர்ந்தது. நம்ப முடியாம திணறினா அவ. ஆமா, நேத்து பொழுதடையத்தான் தகவல் வந்தது. அவங்க சொந்தக்காரங்க 7-8 பேர் ராத்திரியே புறப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு கவலையோட சொன்னா செல்லம். அத்தியாயம் 5. சுப்புதாய நினைக்க நினைக்க பூங்கிழிக்கு வருத்தமா இருந்தது. இனி வாழ்நாள் பூரா அவளுக்கு நரகந்தான். இனி என்ன செய்ய முடியும்? தாலி ஏறுத்தவளா நாதி ஏத்தவளா நிக்கணும். யாரு மூஞ்சியிலையும் முழிக்கிற கொடுப்புனே இருக்காது. இனி இருக்கிற காலமும் சுப்புத்தாய்க்கு நரகந்தான். நம்ம சுப்புத்தாய்க்கா இந்த கதி வரணும்? கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் கூட ஆகலையே. ஆமா, இந்த பங்குனி வந்தா 3 வருஷம் ஆகும். சடங்கான மறு வருஷமே அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்கல்ல. அடடா, அவளுக்கு குழந்தை கூட இல்லையே. ஆனா அதுக்குள்ள 7-8 புள்ள பெத்தெடுத்தவ மாதிரி ரத்தம் செத்து போயிட்டா. பாவம், எலும்பும் தோலுமா அரை உசுறு ஆயிட்டா. அட பாதரவே, சுப்புத்தாய்க்கு எவ்வளோ சின்ன வயசு. ஆமா, 7ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம கூட தானே அவ படிச்சா அப்படின்னு கேட்டா செல்லம். சுப்புத்தாயி படிப்புல சுமார் தான். ஆனா விளையாட்டுல பெரிய கெட்டிக்காரி. வாய்னா வாய், அப்படி வாய் பேசுவா. பயங்கர வாயாடி.
ஆமா, அப்படி பேசி என்னத்துக்கு? இப்போ வாய் எடுக்க வழி இல்லாத ஊம பொழப்புல அவளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா செல்லம். பாவண்டி, சுப்புத்தாய நினைச்சாலே மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்ன செய்யறது? பொம்பளைகளோட பொழைப்பே அப்படித்தானே இருக்கு. பூங்கிளியும் செல்லமும் இப்படி பேசிக்கிட்டே போகும்போது ஓட வந்துருச்சு. 2 பேரும் தற்காலிகமா பிரிஞ்சாங்க. ஓடைக்குள்ள இறங்குனாங்க. பூங்கிளிக்குள்ள சுப்புத்தாயோட நினைவுதான் நிறைஞ்சிருந்தது. களத்துல தட்டான்களை போல ஓடி பிடிச்சு விளையாடின அந்த நாட்கள் பூங்கிளிக்கு ஞாபகம் வந்தது. மேல் சட்டை இல்லாம பாவாடையோட 7 வயசுல சுதந்திரமா விளையாடி திரிஞ்ச கவலை இல்லாத குதூகலமான நாட்கள். மேல இருந்து துணிச்சலா கிணறுகள்ல குதிப்பா சுப்புத்தாயி. அவளுக்கு அப்ப 10 வயசு தான் இருக்கும். அதை பார்க்கும்போதே பூங்கிளிக்கு பயமா இருக்கும். ஆனா சுப்புத்தாயி விதவிதமா குதிச்சு சாகசம் காட்டுவா. கமல குழியில நின்னு, பம்ப் செட் மொட்டை மாடி மேல ஏறி நின்னு ரொம்ப ரொம்ப துணிச்சலா குதிப்பா. கிணறே கிடந்து அலறும். தெரிகிற தண்ணி துளிகள் சுவரெல்லாம் சலார்னு போய் விழும். தண்ணீருக்குள்ள நுரையோட ஒரு சாயலா போயிட்டு வேகமா மேல வருவா அவ. தண்ணிக்கு மேல வந்த உடனே தலைய ஒரு உலுப்பு உலுப்பிட்டு சிரிப்பாளே, ஒரு சிரிப்பு. அடே அப்பா, உலகத்தையே ஜெயிச்ச மாதிரியான ஒரு சிரிப்பு அது. பூங்கிளிக்குள்ள கலைஞ்சு போன கூந்தலும் அழுத முகமுமா கிழிஞ்ச சித்திரமா சுப்புத்தாயி. அவளை சுத்திலும் உட்கார்ந்து கை கோத்து ஒப்பாரி வைக்கிற பெண்கள். சுப்புத்தாயோட பூவை உருவி பொட்ட அழிச்சு வளையல்களை உடைக்கிற குரூரம். அவளை சூன்யத்துக்குள்ள அநியாயமா புதைக்கிற சம்பிரதாயங்கள். இதெல்லாம் தோணி மனச என்னவோ பண்ணுச்சு. அட பாதகத்தி, உனக்கா இந்த கதி? விளையாட்டுல தோல்வியே பார்க்காத அந்த சுறுசுறுப்பு, வேகம், வைராக்கியம், துணிச்சல், இதெல்லாம் வாழ்க்கையோட தோல்வியை தவிர்க்க உனக்கு உதவலையா? எல்லாமே செயல் இல்லாம பயனற்று போயிருச்சா? பூங்கிளிக்கு தவிப்பு தாங்க முடியல. சுப்புத்தாய் 7ஆம் கிளாஸோட படிப்பை நிறுத்திட்டா. அம்மா கூட காட்டுக்கு கூலி வேலைக்கு போவா. களை வெட்ட, மிளகாப்பழம் புடுங்க, வித ஊன, நாத்து நட அப்படின்னு விவசாய வேலைகள்ல கூலிக்கு போவா. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. வீட்டுல துணிமணிகளை எல்லாம் ஊற வச்சு சோப்பு போட்டுக்கிட்டு இருந்தா பூங்கிளி. எப்பவும் துள்ளலும் துடிப்புமா வர்ற சுப்புத்தாய் அன்னைக்கு கனத்த யோசனையோட மெதுவா வந்தா. எப்பவும் அவ வந்தாலே வீடு கலகலக்கும். அவளுக்கு முன்னால அவளோட சிரிப்பு சத்தம் வந்துரும். தக்கு தக்குன்னு பூமி எதிர வருவா. எதையாவது சொல்லுவா. எல்லாத்துக்கும் சிரிப்பா. வகை வகையான சிரிப்பு. பிறர் பேசுற பேச்சு முறைகளை சொல்லி கிண்டல் பண்ணுவா. அதே மாதிரி பேசி காட்டி நையாண்டி பண்ணுவா. வீடே சிரிச்சு கலகலக்கிற மாதிரி ஒரே சிரிப்பாணி சத்தமா இருக்கும். அவ வந்துட்டாலே வீடு நந்தவனமாயிரும். சோப்பு போட்டுக்கிட்டே நிமிர்ந்த பூங்கிளி மனசுல தோணுன அந்த மாற்றத்தை கண்டுக்காதவளை போல வரவேற்றா. வாடியம்மா, கல்யாண பொண்ணு. பொண்ணு பார்த்துட்டு போன உடனே அடக்க ஒடுக்கமா ஆயிட்டியே, பரவாயில்லையே அப்படின்னு சொன்னா. அதை கேட்டு உயிரில்லாம சிரிச்சா சுப்புத்தாயி. அவளோட உதட்டு சிரிப்புல நிறைய சுருக்கங்கள் தெரிஞ்சுது. சோக இருட்டு படர்ந்திருந்தது அவளோட முகத்துல. என்னடி ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்டா பூங்கிளி. ஒண்ணுமில்லடி. சொல்லுடி, ஏண்டி இப்படி இருக்க? வாய் விட்டு சொல்லி தொலையேன். இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் இல்லையா அப்படின்னு கேட்டா பூங்கிளி. அதுவும் தான் அப்படின்னு மெதுவா பதில் வந்தது சுப்புத்தாய் கிட்ட இருந்து. அப்படின்னா கல்யாணத்துல இஷ்டம் இல்லையாக்கும்? ஏன், ஆசை இல்லையா? எதுக்குடி இப்படி பம்மாத்து பண்ற அப்படின்னு கேட்டா பூங்கிளி. பம்மாத்தா? நானா? ஏன், உனக்கு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டா சுப்புத்தாய். பூங்கிளி பதில் சொல்லல. சோப்பு போட்டுக்கிட்டு இருந்த பாவாடையை கும்மி நுரைய வழிச்சிட்டு சேலைக்கு சோப்பு போட தொடங்கினா. பக்கத்துல நனைஞ்சு ஊறி கிடந்த தாவணிகள், அப்பாவோட வேட்டிகள், துண்டுகள், சட்டைகள் எல்லாமே இருந்தது. பூங்கிளி மெதுவா அவளை திரும்பி பார்த்தா. சுப்புத்தாய் குழப்பமும் தகிப்புமா வாடி போய் நின்னா. என்ன சுப்பு, சொல்லு, முதல்ல உட்காரு, அப்புறமா சொல்லு அப்படின்னா. உட்கார்ந்தவ பூங்கிளிய வாஞ்சையும் சோகமா புதுசான ஒரு ஈர பார்வையோட பார்த்தா. விளையாட்டு பேச்சு வேண்டாண்டி, என் கவலைய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுடி அப்படின்னு அன்பா வேண்ட மாதிரி இருந்தது அந்த பார்வை. பூங்கிளிக்குள்ள அந்த பார்வை ஆழமா இறங்கிச்சு. குழஞ்ச குரல்ல, என்னடி, எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொன்னா பூங்கிளி. எனக்கு பயமா இருக்கு பூங்கிளி. கல்யாணத்தை பத்தி கூட இல்ல, மாப்பிள்ளைய நினைச்சுதான் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா சுப்புத்தாய். ஏனா அப்படின்னு கேட்டா பூங்கிளி. ஆளு நல்லாத்தான் இருக்காரு, லட்சணமான ஆளுதான். ஆனா முகமெல்லாம் ஒரு மாதிரியா வெளுத்திருக்கு.
ஆளு அரண்டு போய் வேத்து நிறமா இருக்காரு அப்படின்னு சொன்னா சுப்புத்தாய். அப்படின்னா என்ன சொல்ல வர? அவருக்கு ஏதோ நோய் இருக்கும் போல தெரியுதுடி அப்படின்னு சொன்னா சுப்புத்தாய். பூங்கிளிக்குள்ள திடீர்னு ஒரு அதிர்வு, நெஞ்ச கவ்வி பிடிக்கிற மாதிரி திகில் பரவுச்சு. அப்படியா அப்படின்னு அவ எதிரொலிச்சதுல அந்த கிளி தெரிஞ்சுது. ஆமாடி, நகை நட்டு ஒன்னும் வேண்டாம், ரொக்கமும் வேண்டாம், பொண்ணு மட்டும் தந்தா போதும்னு சொல்றதே அதனாலதானோ என்னவோ அப்படின்னு சொன்னா சுப்புத்தாய். இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கிட்ட பூங்கிளி சட்டுன்னு சொன்னா. மாப்பிள்ள பிடிக்கல, முடியாதுன்னு சொல்லிறேன். சுப்புத்தாய் எதுவும் சொல்லாம குழம்பி நின்னா. அவளுடைய கண் நிறைய சோகம், கண்கள்ல கண்ணீர் திரண்டு நின்னுது. ஏண்டி சுப்பு, முடியாதுன்னு சொல்ல முடியாதா? பூங்கிளி கேட்கும் போதே கண்கள்ல இருந்த கண்ணீர் கன்னங்கள்ல வழிஞ்சு ஓட ஆரம்பிச்சுது. எப்படி முடியும் சொல்லு? குடியிருக்கிற வீட்டை தவிர வேற சொத்து பத்து எதுவும் கிடையாது. கூலி வேலையில தான் வயிறு நனையுது. இதுல அம்மாவுக்கு வேற சீக்கு. ஒரு நாதி இல்லாம நாங்க நிக்கோம். பொண்ணை கரை சேர்க்காம போய் சேர்ந்துருவோம்னு பதறி பதறி புலம்புறா அம்மா. இப்ப வந்த இடமே தங்கமான இடம்னு அம்மா திருப்தியா இருக்கா. எப்படியோ மகளை கரை சேர்க்க கடவுளா பார்த்து வழி பண்ணிருச்சுன்னு சந்தோஷமா இருக்கா. சரிடி, அதுக்காக பாலுங்கிணறுன்னு தெரிஞ்சு உள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா பூங்கிளி. வேற வழி, நாதியத்தை ஏழைக்கு வேற கதி ஏது அப்படின்னு கேட்டா சுப்புத்தாய். அதுக்காக நீ இப்ப ஊமையா இருந்துட்டா காலம் பூராவும் புலம்பி அழனுண்டி அப்படின்னு திகைப்போட சொன்னா பூங்கிளி. நீ சொல்றது நெசந்தான். ஆனா விதி பயனை நம்பி இருக்கிறத தவிர எங்களுக்கு வேற வழி இல்லையே. அதை நினைச்சு நினைச்சுதான் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. செத்து தொலைச்சிடலாமான்னு கூட தோணுதுடி அப்படின்னு உதடுகள் துடிக்க சொன்னா சுப்புத்தாய். அடக்கு இருக்கே, அப்படி ஏதாவது செஞ்சு தொலைச்சிடாத பாதகத்தி அப்படின்னு சிநேகிதிய பார்த்து ஆழ்ந்த இரக்கத்தோட சொன்னா பூங்கிளி. வேற என்ன செய்ய சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு விசும்புனா சுப்புத்தாய். வாழ்க்கையோட அவலத்துல நிக்கிற 17 வயசு சின்ன பொண்ணு. வறுமையோட நிர்பந்தத்துல கன்னித்தன்மையும் வாழ்க்கையையும் தாரவாக்க வேண்டிய கொடுமை. இங்க பாரு சுப்பு, மாட்டேன்னு சொல்லிரு. உனக்கு வயசாயிருச்சா என்ன? இன்னும் 2-3 வருஷத்துல உனக்கு இன்னொரு இடம் கிடைக்காமலா போயிரும். ஏழைக்கேத்த ஒரு எள்ளுருண்டை இல்லாமலா போயிரும். மனச திடமா வச்சுக்க. ஒரேடியா மாட்டேன்னு சொல்லிரு அப்படின்னு சொன்னா பூங்கிளி. ஆனா சுப்புத்தாய் அப்படி சொல்லல. ஏழ்மையோட கைதியா கட்டுண்டு ஊமையாகி போனா. இன்னைக்கு புருஷன் இறந்து போய் நிரந்தரமான சூன்யத்துல சாஸ்வதமான நரகத்துல தள்ளப்பட்டுட்டா அவ. சுப்புத்தாய நினைக்கும் போதே பூங்கிளிக்கு ஓன்னு அழன்னு போல இருந்தது. அதை தவிர அவளும் வேற என்ன செய்ய முடியும்? ஞாயிற்றுக்கிழமைனாலே வசந்தனுக்கு பெரிய தொல்லை. தொழிற்சங்க வேலைகள் ஏதாவது இருந்துட்டா தெரியாது, ஜாலியா பொழுது போயிரும். கமிட்டி கூட்டம் ஏதாவது இருந்தா அது ஒரு வகையான இனிமையான தொல்லை. ஓடி ஓடி அலையணும், வேர்க்க வேர்க்க திரியணும். ஆனா மனசுக்கு எதமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அதுவும் இல்ல. வேலையத்த பொழுதா விரயமா போறது பெரிய இச்சிலாத்தி. இந்த ஓடு போட்ட வீட்டுல இருக்கிறது அதை விட பெரிய இச்சிலாத்தி. வேக்காடு கூடுதலா இருக்கும், வேர்த்து கொட்டும். காலையில 9 மணி ஆயிருச்சு. அம்மா 8 மணிக்கே நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஏலே சாப்பிட்டுக்கோ ராசா, அம்மா வேலைக்கு போகணும் அப்படின்னு. மாறி மாறி நச்சரிப்பு. சாப்பிட அவனுக்கு அப்போ மனசு இல்ல. பிறகு சாப்பிட்டுக்கிடுதே, நீ போம்மா அப்படின்னு சொல்லிட்டான் அவன். புள்ள இன்னும் சாப்பிடலையே, எப்ப சாப்பிடுதானோ, சாப்பிடாமலே இருந்துருவானோ அப்படின்னு மருகி மருகி புலம்புன ராமலட்சுமி அரை மனசா காட்டுக்கு போயிட்டா. இப்போ வசந்தனுக்கு பசிக்குது, சாப்பிட சோம்பேறித்தனமா இருக்கு. அடுப்பங்கரைக்குள்ள போகணும். வட்டில எடுத்து கழுவி சோத்து பானையை திறந்து சோறு வச்சு குழம்பு ஊத்தி ரசம் எடுத்து வச்சு தண்ணீர் மோந்து வச்சு சாப்பிட்டு எல்லாத்தையும் கழுவி மூடி வச்சு. அப்பாடா, நடக்கிற காரியமா? வாத்தியார் ரத்தினவேலு வீட்டுக்கு போகலாமா? அவரை பார்க்குற சாக்குல பூங்கிளியையும் பார்க்கலாம். ஒருவேளை சாப்பிட சொன்னா அங்கேயே சாப்பிட்டுடலாமே அப்படின்னு நினைச்சான் அவன். சரி, வாத்தியாரை என்ன காரணமா பார்க்கறது? பார்க்கறதுக்கு ஒரு காரணம் வேணுமே. அந்த காரணத்தை முதல்ல உருவாக்கணுமே. யோசனையில நிமிஷம் கரைய, அந்த யோசனையே நிமிஷங்களோட நீட்சியில திரைமாறி போச்சு. சட்டுன்னு அவனுக்குள்ள ஒரு பரவச மின்னல் ஏற்பட்டது. முந்தா நாள் ஏற்பட்ட பரவச அனுபவம். வாழ்க்கையில என்னைக்கும் அனுபவிச்சு அறியாத ஒரு அனுபவம். ஷிஃப்ட் முடிஞ்சு தொழிற்சங்க அலுவலகத்துக்கு வந்த வசந்தன் கிட்ட ஏஜென்ட் எடுத்து நடத்துற தோழர் ஒருத்தர் செம்மலர் புத்தகம் கொடுத்தாரு.
அந்த புத்தகத்தை வாங்கி அப்படியே பையில வச்சுக்கிட்டான் அவன். புரட்டவே இல்ல. அன்னைக்கு அவன் வீடு வந்து சேர்ந்தப்போ மணி 5 இருக்கும். "ஏலேய், உனக்கு ஒரு கடுதாசி வந்திருக்குடா" அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா ராமலட்சுமி. "கடுதாசியா?" அப்படின்னு கேட்டான் அவன். "ஆமாப்பா, புஸ்தகம் மாதிரி பெருசா இருக்கு" அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா. அம்மா சொன்னதை கேட்டதும் அவனுக்குள்ள ஆர்வத்தோட பரபரப்பு. கை கால் கூட கழுவாம கைலிய கட்டாம வந்து பார்த்தான். காக்கி காகிதம் சுத்தின ஒரு புத்தகம். அதுல தெளிவா இவனுடைய முகவரி எழுதப்பட்டிருந்தது. சந்தா கட்டாமலே தபால்ல ஒரு புத்தகம் வருமா? அது எப்படி சாத்தியம்? மனசுக்குள்ள புதிரா இருந்தது. மகிழ்ச்சியும் பரவசமுமான புதிர் அது. அந்த கவரை உடைச்சு புத்தகத்தை பிரிச்சு எடுத்தான். உள்ள இருந்ததும் செம்மலர் புத்தகம்தான். ஏற்கனவே அன்னைக்கு சாயங்காலம் அவனுக்கு கிடைச்ச அதே பிரதி. அவனை அள்ளுன ஆர்வம் இப்ப அவனை இழுத்துக்கிட்டு போச்சு. எல்லையற்ற பரவசத்துல அவனுடைய கைகள்ல ஒரு நடுக்கம், உடம்புல மெல்லிய அதிர்வு. புத்தகத்தை பிரிச்சான். மடமடன்னு தாள்கள் சத்தமா பொரள ஒரு பக்கத்துல இவனோட கவிதை வந்திருந்தது. வலது மூலையில பேசு பெண்ணே அப்படிங்கிற தலைப்போட அவனுடைய கவிதை வெளியாகி இருந்தது. வசந்தனோட மனசுக்குள்ள 100 சிட்டுக்குருவிகளோட சிறகடிப்பு. வச்ச கண் வாங்காம அவனுடைய கவிதையையே பார்த்துக்கிட்டு தன்னை மறந்து நின்னுக்கிட்டு இருந்தான் வசந்தன். அத்தியாயம் 6. அந்த செம்மலர் புத்தகத்துல வசந்தன் எழுதின கவிதை பிரசுரமாயிருந்தது. அச்செழுத்துல முதலா இவனோட கவிதை. இவனோட லட்சிய சிந்தனை. தன்னோட எழுத்துக்களை அச்சில பார்த்த பரவசத்துல வசந்தனுக்கு கண்ணில் கண்ணீர் தெளும்புச்சு. அதை படிச்சான். பல தடவை படிச்சான். அந்த பிரதியோட வேறு பக்கங்களை புரட்ட மனசு இல்லாம அதையே ஒரு கிறுக்கை மாதிரி திரும்ப திரும்ப வாசிச்சான். அவன் எழுதியிருந்த அந்த கவிதை இதுதான். ஆறுவது சினம். அவ்வை காலத்துக்கு அவள் வார்த்தை வேதம். பெண்ணே, வேதம் புதுமை செய். சமூக கோர ரூபத்தின் அதட்டலிலும் மிரட்டலிலும் அரண்டு போய் கிடக்கிறாய். ஆறிப்போய் அல்ல. அச்சக்குளிரில் ஊறி அறியாமை கல்லாய் உறைந்தே போய்விட்டாய். இமய துயரங்களை இதயத்தில் சுமந்து ஊமையாகி அழக்கூட சுதந்திரமற்று அரூபமாகி இருக்கிறாய். பெண்ணே, உன் காலம் வேறு. அவ்வையின் காலம் அல்ல. பாரதியிடம் சுயம் தேடி பாடம் படிக்கவா. ரௌத்ரம் பழகு. வெடிப்புற பேசு. உன்னுடைய தலைவிதியை நீயே நிர்ணயம் செய். அந்த கவிதைக்கு கீழே பூ வசந்தன் அப்படின்னு இவனோட பேரு வெளிவந்திருந்தது. வசந்தனுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம். அப்படி ஒரு சந்தோஷம். ஊர் பூராவும் உலகம் பூராவும் ஓடணும் போல இருந்தது அவனுக்கு. இத எல்லார்கிட்டையும் காட்டணும். ஆலை தொழிலாளி ஒருத்தனோட படைப்பு அச்சாகி இருக்குங்கிறத இந்த பிரபஞ்சமே தெரியற மாதிரி கத்தணும் போல இருந்தது அவனுக்கு. ஆனா அடக்கிக்கிட்டான். யார்கிட்ட காட்டினாலும் நல்ல ரியாக்ஷன் கிடைக்கணும். அப்படியா? ஓன் கவிதையா? பரவாயில்லையே, உன்கிட்ட இம்புட்டு திறமையா அப்படிங்கிற பிரமிப்பு கிடைக்கணும். ஆனா மற்றவங்க கிட்ட அது கிடைக்காது. அலட்சியம்தான் பதிலா கிடைக்கும். ஆமா, இதுக்கு எம்புட்டு ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற அற்பத்தனம் தான் கேள்வியா வரும். இதை எத்தனை பேர் படிப்பாங்க, எத்தனை பேர் பாராட்டுவாங்க அப்படிங்கிற கற்பனை அவனுக்குள்ள தோன்றுச்சு. இந்த கவிதை அவனுக்குள்ள கருக்கொண்ட நேரத்துல ஔவையோட ஆத்திச்சூடியும் பாரதியோட ஆத்திச்சூடியும் அலைகளா வந்து அவனுடைய மனசுக்குள்ள மோதிக்கிட்டு இருந்தது. அவனுக்கு பூங்கிளியோட நினைப்பு தான் வந்தது. ரத்னவேலு சாரோட அதட்டல்லையும் மிரட்டல்லையும் பயந்து நடுங்கிற பூங்கிளி. பயமே சுபாவமா மாறிப்போன பூங்கிளி. யாருக்கிட்டையும் முழுசா ஒரு வார்த்தை பேச முடியாதவளா ஆகிப்போன அவலம். அதோட சோகம். அவன் மேல இவனுக்கு எழுந்த பரிவு, பாசம், விருப்பம். அதுதான் இந்த கவிதைக்கு காரணம். இது அவளோட கவிதை தான். அவளை பத்தின கவிதை தான். இதுல பெண்ணேன்னு அழைக்கப்படுறது பூங்கிளி தான். ஆனா இத பூங்கிளி உணர்ந்துக்குவாளா? கவிதையை படிச்சு மனப்பரவசத்துல அவளுக்கு கண்ணீர் வருமா? என்ன பத்தின பிரமிப்பான உணர்வுகள்ல அவ திளைப்பாளா? இன்னமும் அவனுக்குள்ள அலை அலையா நினைவுகள் எழுந்தது. ஒருவேளை வாத்தியார் இதை புரிஞ்சுக்குவாரோ? ஐயையோ, அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நன்றி கெட்ட பயல அப்படின்னு ஆத்திரப்படுவாரா? வசந்தனுக்குள்ள முரண்பட்ட நினைவுகள் எழுந்தது. பூங்கிளி இந்த கவிதையோட உட்குரலை உணர்ந்துக்கணும். ஆனா வாத்தியார் உணர்ந்துக்க கூடாது. இது சாத்தியமா? அவனுடைய மனசுக்குள்ள எண்ணங்கள் மாறி மாறி எழுந்தது. அப்போ அவனுக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்தது. உணர்வு உலகத்தை விட்டு வெளியே வந்த உடனே பசியோட பிடுங்கல். அடி வயித்துல எரிச்சலா இருந்தது. தண்ணீர் குடிச்சான்.
இந்த கவிதையை கொண்டு போய் வாத்தியார்கிட்ட காட்டலாமா காட்டாம இருக்கலாமா? பெருமையும் பூரிப்புமான இந்த வெற்றிய அவர்கிட்ட எப்படி மறைக்கிறது? என்னோட வாழ்க்கைக்கே திசை காட்டியா இருந்த அவர்கிட்ட இதை மறைச்சா அவரை அந்நியரா நினைச்சு ஒதுக்குனது ஆகிறாதா? அவர்கிட்ட காட்டினா அது பூங்கிலியை பத்தின கவிதை தான் அவர் புரிஞ்சுக்க இடம் இல்ல. பொதுவா தான் எடுத்துக்குவார் அவரு அப்படின்னு தோணுச்சு அவனுக்கு. மனசு அப்படியே அசப்போட பூரிப்பும் சந்தோஷமா வீட்டை விட்டு வெளியேறினா அவன். அவனுக்குள்ள விடுதலை உணர்வோட சிறகடிக்கிற பூங்கிழி தெரிஞ்சா. சந்தை கடந்து வண்டி பாதைக்கு வந்த உடனே அந்த பெரிய காரை வீடு தெரிஞ்சுது. அதுதான் வாத்தியாரோட வீடு. போன வருஷம்தான் அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சினாரு வாத்தியாரு. வெளியே மொட்டை மாடிக்கான படிக்கூடு உயரமா தெரிஞ்சுது. ரிட்டையர் ஆன வாத்தியாரோட ஆயுள் கால சம்பாத்தியம் அது. பூங்கிலியோட கல்யாணத்துக்கு நகை வாங்கன்னு ஒதுக்குன பணம் போக மீதி பூராவையும் இந்த வீட்டுக்கு தான் அவர் செலவழிச்சிருந்தாரு. கொஞ்சம் கடன் கூட வாங்கி இருந்தாரு. வாத்தியாரோட வீட்டை நெருங்கின உடனே பரவசப்பட்ட மனசுல பயம் வந்து உட்கார்ந்தது. வாத்தியார் பயம், அது மரியாதை கலந்த பயம். இந்த வீட்டோட அஸ்திவாரத்துக்கு கருங்கல் தூக்கி கொடுத்ததுல இருந்து பெயிண்டிங் வரைக்கும் சகல கட்டங்கள்லையும் இவனோட வேர்வையும் படிஞ்சிருக்கு. சுவருக்கு செங்கல்ல நினைச்சு நினைச்சு கொத்தனார்கிட்ட கொடுத்த நினைவுகள் வந்தது. மணலை சலிக்கிறதுக்கு கூட கூடையா அள்ளி விட்ட ஞாபகங்களும் வந்தது. சென்ட்ரிங் முடிஞ்சு 20 நாட்களுக்கு தண்ணி சுமந்து ஊத்துன நாட்களும் ஞாபகத்துக்கு வந்தது. மரம் எடுக்க சிமெண்ட் எடுக்கன்னு ஆத்திர அவசரத்துக்கு ஆலங்குளத்துக்கு ஓடி வந்த அனுபவங்களும் ஞாபகமா வந்தது. அவனுக்குள்ள ஆழ்ந்த சுகமான பெருமூச்சு. வாத்தியார் இவனுக்கு செய்திருக்கிற உதவிகளுக்கு கால் தூசி கூட பெறாது இந்த உழைப்பு. அடே அப்பா, அவர் மட்டும் இல்லைன்னா இவனோட கதி என்ன ஆயிருக்கும்? மம்முட்டியை தூக்கி கூலிக்கு உழைக்கிற பழைப்பு தான் கிடைச்சிருக்கும். இந்த உத்தியோகம், தொழிற்சங்கம், கலை இலக்கிய வாசிப்பு, கவிதை படைப்பு இதெல்லாமே வாத்தியார் ரத்தின வேலு போட்ட பிச்சை, ஞான பிச்சை, கல்வி தானம். இன்னைக்கு இருக்கிற வசந்தன் அவரோட லட்சிய படைப்பு, அவரோட பாச முயற்சியோட விளைவு, அவரோட ஞான விளைச்சல் தான் இவனோட இன்றைய கவிதை அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் அவன். வீட்டு வாசல்ல போய் நின்னான். கதர் கையிலையும் கதர் துண்டுமா ஈசி சேர்ல வாத்தியார் உட்கார்ந்துருந்தாரு. ஏதோ யோசனையில வெறிச்ச பார்வையோட உறைஞ்சு போன நிலையில உட்கார்ந்துருந்தாரு. சார் இருக்கீங்களா அப்படின்னு குரல் கொடுத்தான் வசந்தன். நினைவுகளை உதர்ன சிலிர்ப்போட திரும்பி பார்த்தாரு அவரு. வாப்பா வா, இன்னைக்கு வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பதில் சொன்னான் வசந்தன். ஆமா ஆமா, உனக்கு இன்னைக்கு லீவு தானே, உட்காரு உட்காரு, அந்த சேரை இழுத்து போட்டுக்க அப்படின்னு சொன்னாரு அவரு. பவ்யமா சேரை தூக்கி சத்தம் இல்லாம போட்டான். ஒடுக்கமா உட்கார்ந்தான். என்ன விசேஷம் வசந்தா, அம்மா எங்க போயிருக்கா அப்படின்னு கேட்டாரு அவரு. கூலி வேலைக்கு தான் சார், சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. வீட்டில் இருமா, வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னா காதுலையே போட்டுக்க மாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொன்னா வசந்தன். அது உழைச்ச கட்டப்பா, உட்கார்ந்துருக்க சம்மதிக்காது. கொத்தி கண்ட கோழியும் நக்கி கண்ட நாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் உழைச்சு பழகி போன உடம்பும். அப்படி இருந்துட்டாலும் பரவாயில்லையே சார், அவ ஒரு நொல்ல சொல்லு சொல்லிக்கிட்டே வேலைக்கு போறா சார் அப்படின்னு சொன்னா வசந்தன். என்ன சொல்லு சொல்லுதா? எதையோ எதிர்பார்த்து அவரோட முகத்துல ஒரு புன்னகை வந்து உட்கார்ந்தது. சார், கல்யாணத்துக்கு பிறகு நான் அம்மா பேச்ச கேட்க மாட்டேனா. வாச்ச கழுத வாய்க்கு கஞ்சி ஊத்தாம காய போட்டுட்டா அன்னைக்கும் நான் கொத்து வேலைக்கு தானே போகணும். அதனால எப்பவும் போல நான் இப்படியே பாடுபட்டுட்டு போறேன்னு சொல்றா சார் அப்படின்னு சொன்னான் அவன். ரத்னவேலு ஏதோ ஜோக்க கேட்டவர் போல பலத்த வெடிச்சிரிப்பா சிரிச்சாரு. அண்ணாந்து சிரிக்கிற சிரிப்புல அவரோட வயிறு குலுங்கிச்சு. அதுவும் சரிதானப்பா, அவ சொல்றது நியாயம்தானப்பா அப்படின்னு சிரிப்போட சமநிலைக்கேற்ப அவரோட குரல் சிதறி ஒலிச்சுது. வசந்தனும் கூச்சத்தோட சிரிச்சான். என்ன சார், நீங்களும் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். வருத்தப்படாத வசந்தா, நீ நல்லவன்தான், பாசக்காரன்தான். ஆனா மனுஷ கழுத மனசு எப்ப எப்படி ஓடுன்னு யாரு கண்டா அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். இல்ல சார் அப்படின்னு இழுத்தான் வசந்தன். சரி, அதை விடு, அது போற பாதையில அப்படி அப்படி போகட்டும். பிறவி குணத்தை மட்டை வச்சு கட்ட முடியாது. அதனால அவளை அவ விருப்பப்படி விடு அப்படின்னு சொன்னாரு வாத்தியார். இவங்க 2 பேரும் சிரிச்ச சத்தத்துல ஈர்க்கப்பட்டு உள்ள இருந்து பூங்கிலி எட்டி பார்த்தா. அவளை பார்த்ததும் வசந்தனுக்குள்ள ஒரு குளிர் வெளிச்சம், ஜிவ்வுன்னு சிறகடிக்கிற ஒரு உணர்ச்சி, கண்ணை கட்ட முடியாத திண்டாட்டம். இந்த சலனத்தை சார் கவனிச்சிருவாரோ
அப்படின்னு உள்ளுக்குள்ள எறும்பு கடிக்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை உணர்ச்சி. மனசுக்குள்ள குறுகுறுப்பு. கையில இருக்கிற மாத இதழை எப்படி காட்ட? என்ன சொல்லி கொடுக்க? இது சுயத்தம்பட்டோன்னு அவர் நினைப்பாரோ? பேச்சை எப்படி துவக்கி எப்படி நகர்த்துறது அப்படிங்கிற யோசனை அவனுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ வாத்தியாராவே, என்னப்பா கையில புஸ்தகம் அப்படின்னு கேட்டாரு. சார், இது ஒரு இலக்கிய பத்திரிகை சார் அப்படின்னு பதில் சொன்னா அவன். அப்படியா? ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்டாரு அவரு. ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு தயக்கத்தோட சிரிச்சான் அவன். நீ சிரிக்கிறத பார்த்தா ஏதோ இருக்கு போல இருக்கே. அவனோட தயக்கத்தை உடைக்கிற மாதிரி அவருடைய வார்த்தைகள் வெளிவந்தது. ஆமா சார், ஒரு கவிதை அப்படின்னு சொன்னா அவன். கவிதையா? யார் எழுதியிருக்கிறது அப்படின்னு கேட்டாரு அவரு. நான் தான் சார். நீயா? நெசமாவா அப்படின்னு கேட்டாரு வாத்தியாரு. ஆமா சார் அப்படின்னு அவன் பதில் சொல்றதுக்குள்ள, எங்க பாப்போம் அப்படின்னு அவரோட கை நீண்டுது. அவன் எழுதின கவிதைய அவனோட ஞானத்தந்தை படிக்க போறாரு. வசந்தனுக்குள்ள ஆனந்த பரவசம். குடுப்பா, படிச்சுட்டு தரேன் அப்படின்னாரு வாத்தியார். வச்சுக்கோங்க சார், என்கிட்ட இன்னொரு புத்தகம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பவ்யமா அந்த புத்தகத்தை அவர்கிட்ட நீட்டினா அவன். இந்த புத்தகத்தை பூங்கிழி படிப்பாளா? படிச்சா என்ன நினைப்பா? இவனை பத்தி தப்பா நினைப்பாளா? அவளோட உள் மனசை வாசிச்சுட்ட இவனோட அன்பை அவ புரிஞ்சுக்குவாளா? புரிஞ்சு பரவசமடைவாளா அப்படின்னு என்னென்னவோ எண்ணங்கள் அவனுடைய மனசுல எழுந்தது. புத்தகத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து புறப்பட்டான். சாயந்தரம் 5 மணி இருக்கும். வாத்தியார் ரத்னவேலு வாசல்ல உட்கார்ந்துருந்தாரு. பால் பீச்சுறதுக்காக சொசைட்டிக்கு போற மாடுகள் போய்கிட்டு இருந்தது. வீட்டுக்குள்ள இருந்து சின்னதா ஏதோ சத்தம். ஏதோ சொல்ல முனைகிற பயந்த சத்தம். பக்கத்துல துணி பொட்டெல்லாம் கட்டப்பட்டு கிடந்தது. சோப்பு டப்பாவும் கூட இருந்தது. பூங்கிழி பயமும் குழப்பமும் பின்னி கிடக்க திகைச்சு நின்னுகிட்டு இருந்தா. என்ன அப்படின்னு கேட்டாரு வாத்தியாரு. குளிக்க போகணும்பா. தொண்டைக்குள்ள இருந்து மெதுவா அவளோட குரல் வெளிவந்தது. கூட யார் வர்றது? செல்லம் வராப்பா. ம், போயிட்டு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொன்னாரு வாத்தியாரு. ஆகட்டும்பா. இவ்வளவும் பேசி முடிக்கிறதுக்குள்ள அவளுக்கு உடம்பே வேர்த்து போயிருச்சு. தொடைகள்ல நடுக்கும். அடுக்கு துணி பொட்டலத்தை எடுத்து இடுக்கிக்கிட்டு காலில் செருப்பை மாட்டிக்கிட்டு புறப்பட்டா அவ. வெளியேறின அவ மேல சாயங்கால வெயில் அவளோட நிறத்துக்கு முன்னால நிக்க முடியாம வெக்கப்பட்டது. செல்லமும் வந்து சேர்ந்துக்க 2 பேருடைய நடையும் துரிதப்பட்டது. மதிய கரண்ட். பொழுது அடையிற வரைக்கும் தான் 3 ஃபேஸ் கரண்ட் இருக்கும். அதுக்குள்ள குளிச்சாதான் உண்டு. முடியுமா? துணிகளை சோப்பு போட்டு அலசி பிழிஞ்சு குளிச்சுட்டு வர நேரம் இருக்குமா அப்படிங்கிற எண்ணம் பூங்கிழிக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. வாடி வெரசா போவோம், நேரமாச்சு அப்படின்னு பதட்டத்தோட குரல் கொடுத்தா. ஏண்டி இப்படி பதறி சாகர? உங்க அப்பா என்ன உன்னை அடிச்சா கொன்ற போறாரு அப்படின்னு கேட்டா செல்லம். அதுக்கு இல்ல செல்லம், கரண்ட் நிக்கிறதுக்குள்ள குளிச்சாகணும்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொன்னா பூங்கிழி. சரி சரி, நடைய எட்டி போடு அப்படின்னு சொன்ன செல்லம் ஏதோ அந்தரங்கமா சொல்ல வந்ததை அடக்கிக்கிட்டா. அந்தரங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நிலைமையில பூங்கிழி இப்போ இல்ல. காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு வந்திருக்கா. இவங்க போனப்போ காட்டில் அவ்வளவா ஆள் இல்லை. அங்கொன்னு இங்கொன்னுமா தண்ணீர் பாய்ச்சுற ஆட்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அதுவும் இடுப்பளவு உயரத்துக்கு கம்பம் பயிர் வளர்ந்துருந்தது. நடையா இருக்க பூங்கிழி உள் உலகத்துக்குள்ள நடந்துகிட்டு இருந்தா. வசந்தன் எழுதியிருந்த கவிதை. அவனோட கவிதை பிரசுரமாயிருந்த விஷயமே அவளுக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. இந்த ஆளுக்கு இதெல்லாம் தெரியுமா? அப்பா பின்னாடியே ஆட்டுக்குட்டி கணக்கா ஓடிக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு இம்புட்டு விவரம் உண்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அவ. அவளுக்குள்ள கிண்டலும் ஆச்சரியமும் படர்ந்தது. கவிதையை படிச்சா எங்கேயோ ஆழத்துல மயிலிறகால நீவிர மாதிரி இருந்தது. புல்லரிப்பு ஏற்பட்டது. அம்மாவே தன்னோட மிருதுவான கையால கூந்தலையும் முதுகையும் வருடி விடுற மாதிரி இருந்தது அவளுக்கு. அந்த கவிதையில வந்த அதட்டலிலும் மிரட்டலிலும் அப்படிங்கிற வரி தன்னை பற்றித்தானா? பூங்கிழிங்கிற பெண்ணை பற்றித்தானா? என் மேல இவனுக்கு இவ்வளவு கரிசனமா? அன்பா? அரண்டு மிரண்டு ஒடுங்கி கிடக்கிற என்னுடைய சுபாவத்தை பத்தி இவனுக்கு இத்தனை அக்கறையா? இவன்கிட்ட இத்தனை நுணுக்கமா? வெடிப்புற பேசுன்னு சொல்றானே, எனக்கு அன்பா வேண்டுகோள் விடுக்கிறானா? நான் யாரை எதிர்த்து பேச? அப்பாவையா? அப்பாவோட கைத்தடியா அலையிற இவனே இந்த வேண்டுகோளை விடுக்கிறானா? அப்படின்னா அப்பா மேல அவன் கொண்டிருக்கிற பயத்தை விட என் மேல இவன் வச்சிருக்கிற கருணை கூடுதலானதா, உயர்ந்ததா, உண்மையானதா? பூங்கிழியோட மனசுக்குள்ள வசந்தரை பத்தி புதிய மதிப்பீடு எழுந்தது.
ஓடையை கடந்து போனப்போ தூரத்துல பொட்டல் தரிசுல செம்மறி ஆடுகள் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தது. பக்கத்துல கம்ப ஊனி உடலோட பாரம் முழுசையும் அந்த கம்பு மேல சாத்திக்கிட்டு நின்னான் சின்னான். பாவம், பாட்டை பறி கொடுத்துட்டு ஊமையாகி போனவன் அவன். பூங்கிளிக்குள்ள முனியம்மாவும் சின்னானும் சேர்ந்திருந்த அந்த காட்சி நினைவுக்கு வந்தது. பாவம் முனியம்மா, போட்ட சண்டைகள் எல்லாம் தோத்து போக பலியாடா வாழ்க்கப்பட்டு போனவ. டக்கர்ல ஏற மனசு இல்லாம அவ தயங்கி நிக்க, ஏறு ஏறு டக்கர்ல ஏறு அப்படின்னு குட்டியை துரத்துற மாதிரி துரிதப்படுத்தின மாப்பிள்ளை வீட்டு பெண்கள் ஞாபகத்துக்கு வந்தாங்க. கிணத்துல பம்பு செட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. நல்ல வேளை அங்க ஆண்கள் யாரும் இல்லை. பூங்கிளிக்குள்ள ஒரு கனமும் அழுத்தமும் தெரிஞ்சுது. ஒரு பொம்பளையோட ஆசைக்கு என்ன மதிப்பு? சொல்லி சண்டை போட்டா கூட அதுக்கு என்ன மரியாதை? மனசு இல்லாம ஒருத்தன் கூட வாழ்ற வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா? ச்சே, அது ஒரு சவ வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அவ. அத்தியாயம் 6 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.